பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய 3வது நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று ரமதானை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமானது, பயங்கரமானது, கவலைப்படத்தக்கது என்பதை பற்றி நாங்கள் படித்தோம். அதை இன்று விரிவாக கொஞ்சம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், ரகிம அன்ஃபு மன் அத்ரக ரமலான ஃபலம் யுக்ஃபர் லஹு. ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். குர்ஆன் எங்களை அழைக்கிறது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. சில பாவங்களுக்கு தௌபா செய்யலாம், சில பாவங்களை நினைத்து வருத்தப்படலாம். தௌபா செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாமல் இருக்கலாம். இறைவன் மன்னித்தாலும் நாங்கள் செய்த பாவத்தினுடைய விளைவுகள், நாங்கள் செய்த பாவத்தினுடைய விளைவுகளை இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. ஜினாவில் பிறந்த ஒரு குழந்தை இருக்கும் பொழுது எப்படி தவறு எப்படி பாவ மன்னிப்பு தேடுவது? கடமைகளை செய்யாது பால் படுத்தியவர்கள் எப்படி பாவ மன்னிப்பு தேடுவார்கள்? கடமைகளை பால் படுத்தி விட்டார்கள், கடமைகளை நிறைவேற்றவில்லை. பாடசாலையில் ஆசான்கள், ஆசிரியைகள், மதரசாக்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசான்கள், பெற்றோர்கள், இப்படியாக ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடமைகளை பால் படுத்தியவர்களுக்கு தௌபா செய்வது என்று சொன்னால் அது வெறுமனே கவலைப்படுவதும் சஞ்சலப்படுவதும் ஒரு மட்டுமே அல்லாமல் பாவ மன்னிப்பு என்பது அதற்கு எப்படி முடியும்? ஒருவருடைய பொருளை திருடியிருந்தால் அந்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம். ஒருவருடைய பணத்தை பறித்திருந்தால் அந்த பணத்தை திருப்பி ஒப்படைத்து விடலாம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பாவ மன்னிப்பு என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். ரமதானுடைய மாதம் தௌபாவுடைய மாதம். ரமதானுடைய மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்ட மாதம். சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட மாதம். நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்ட மாதம். நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோமா? தௌபாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே முந்திக் கொள்வோம், தௌபா செய்து கொள்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். குறிப்பாக சொல்லுகிறேன், வட்டியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். வட்டியை விட்டு வெளியே வாருங்கள். அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நான் வட்டி வாங்க இல்லை, என்னுடைய கணவன் தானே வாங்கி இருக்கிறார் என்பதல்ல. அப்படிப்பட்ட கணவனுடன் ஏன் வாழ வேண்டும்? ஹராத்தை திண்டு கணவன் மனைவியாக இந்த பூமிக்கு மேல் வாழ்வதை விடவும் பூமிக்கு கீழே போய் சேருவது மிச்சம் மிக சாலச் சிறந்தது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஹராத்தை விட்டும் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அழகான பிரார்த்தனை, அல்லாஹும்ம க்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ், ஹராத்தை விட்டுவிட்டு ஹராத்தை விட்டும் ஹலாலை கொண்டு எங்களை போதுமாக்க செய்து விடுவாயாக. ஹலால் போதாது, ஹலால் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு போதாமல் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஹராத்தை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்து விடாதே அல்லாஹ். அதற்குரியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே அல்லாஹ். ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். ஹலால் எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய மனோநிலையை எங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். முதலாவது, வட்டிக்கு தௌபா செய்யுங்கள். அந்த வட்டியில் வாங்கப்பட்ட பணத்தை கொண்டு இஃப்தார் செய்கிறோமா? அதில் பெருநாள் கொண்டாட இருக்கின்றோம், அதை கொண்டா சஹர் செய்ய இருக்கின்றோம், அதை கொண்டா ஹராத்தை செய்கிறோம், நல்லவைகளை செய்கிறோம். என்ன நன்மை கிடைக்கப் போகிறது? அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. வட்டிக்கு தௌபா செய்யாதவர்கள் இறைவனுடன், அல்லாஹுடன், ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்கள். யுத்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது, யுத்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ளே தலாக், கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சினை,
சுப்ஹானல்லாஹ், ஏராளமான சிக்கல்களை கண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய ஒன்றுதான் வட்டியினுடைய தொடர்பு. வட்டிக்கு தௌபா செய்வோம். இரண்டாவது, இன்னும் ஒரு பாவம் சமூகத்தில் இளையோடிக் கொண்டிருக்கிறது, சமூகம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அனந்தர சொத்தில் செய்யப்படக்கூடிய துரோகம். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது விரிவாக பேசுவோம். அனந்தர சொத்தில் செய்யப்படக்கூடிய துரோகம். ஜாஹிலியா காலம் மீண்டும் திரும்பி வந்துவிட்டதோ தெரியாது. பெண்களுக்கு உரிய பங்குகள் கொடுக்கப்படவில்லை. சில பிரதேசங்களில் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அனைத்தையும் சுருட்டி கொடுத்து விட்டார்கள். ஆண் குழந்தைகளுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. கணவன் மரணித்தே, தகப்பன் மரணித்தே பல ஆண்டுகளாக ஆகிவிட்டது. அனந்தர சொத்துக்கள் இன்னும் பிரிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு பொறுப்புடையவர்கள் குற்றவாளிகள். அனந்தர சொத்தை பிரிப்பது எப்ப? வாப்ப மௌத்தானா, உம்மா இத்தாவிலிருந்து வந்ததுக்கு பிறகில்ல. தகப்பன் மௌத்தாகிவிட்டால், அடக்கம் செய்துவிட்டால், அது அடுத்த நாள், அடுத்த நிமிடம் செய்யப்பட வேண்டிய அமல் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். சொத்துக்கள் உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதை தகீர் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பிற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை. யாருடைய ஹக்கு, உரிமைகள், ஹக்குகள் இருக்கிறதோ அந்த ஹக்குடையவருக்கு போய் சேர்க்கப்பட வேண்டும். குடும்பத்தில் மூத்தவர்கள், இத்தாவில் இருக்கக்கூடிய பெண் உட்பட அவருடைய கடமை. என்னுடைய இத்தாவுக்காக வேண்டி இதை பிற்படுத்தப்பட முடியாது, இது கொடுக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் பாவங்கள். அனந்தர சொத்து கிடைக்கவில்லையே என்று சொல்லி எத்தனையோ குழந்தைகள் வஃபாத்தாகி விட்டார்கள். என்னுடைய தகப்பனார் விட்டு போன சொத்து எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தில் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டே எத்தனையோ பேர் காலம் கலந்து விட்டார், வஃபாத்தாகி விட்டார்கள். இவைகளுக்கெல்லாம் குற்றம், இந்த பாவத்துடைய குற்றம் யாரை போய் சேரும்? அதனால் தான் குர்ஆன் சொல்லுகிறது, அனந்தர சொத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற கருத்தையும் குர்ஆன் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதே போன்றுதான் ஹராமான உறவுகளை வைத்துக் கொண்டவர்கள் நோம்பு பிடித்திருக்கிறார்கள். ஹராமான உறவுகள், ஜினா என்று சொல்லக்கூடியது இன்று சர்வசாதாரணமான அம்சமாக மாறிவிட்டது. விபச்சாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு பாவத்தை போல் ஆகிவிட்டது, கண்டுகொள்ளாத பாவமாக ஆகிவிட்டது. வாலிபர்கள் என்று சொன்னால் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டார்கள். இது ஒரு கியாமத்துக்குரிய அடையாளம். இது கியாமத்துக்குரிய அடையாளம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். எப்படி காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறதோ இதே போன்று ஜினா எல்லா இடத்திலும் இருக்கும். பாடசாலைகளாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், வியாபார நிலையங்களாக இருக்கலாம், கடை தெருவாக இருக்கலாம், வாகனிக்கக்கூடிய வாகனம், அதாவது போக்குவரத்து சாதனங்களாக போக்குவரத்தாக இருக்கலாம், ஓடும் ரயில் உட்பட, கடற்கரை ஓரங்கள் உட்பட. ஜினாவினுடைய மோகம் ஒரு பொருளை விற்பதற்கு கூட, விளையாட்டு கூட ஜினாவாக மாறிவிட்டது, விளையாட்டு கூட விபச்சாரமாக மாறிவிட்டது. எல்லா இடங்களிலும் காத்திருப்பது போன்று ஜினாவுடைய சூழல், ஜினாவுடைய மாஹோல், ஜினாவுடைய என்வாயர்மெண்ட் உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்வது? இந்த பாவத்தை விட்டு நாங்கள் எப்படி வெளியே வருவது? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோயாளியை வைத்தியசாலைக்கு கொண்டு போனதும் டாக்டர் கேட்பாரு, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறது, சுகர், உங்களோட வாப்பாக்கு இருந்துச்சுதா, உங்களோட உம்மக்கு இருந்துச்சுதா, உங்களோட குடும்பத்தில் யாருக்கெல்லாம் இந்த நோய் இருக்கிறது? ஒரு ஹார்ட் பேஷண்ட் கொண்டு போனால் பைபாஸ் செய்வதற்கு முன்னால் ஹிஸ்டரி கேட்பார்கள். உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேருக்கு இந்த நோய் இருந்தது? வாப்பக்கு இருந்தது, மாமக்கு இருந்தது, சாச்சக்கு இருந்ததுன்னு சொன்னால் டாக்டர் சொல்லுவார், கட்டாயம் இது செய்யத்தான் வேண்டும். இது உங்களுடைய குடும்பத்துக்குரிய நோய், குடும்பத்துக்குரிய சுகர். ஒருவருக்கு சுகர் வந்து விட்டால் கேட்பார்கள், என்ன இது உம்மக்கு இருந்துச்சுதா, வாப்பக்கு இருந்துச்சான்னு கேட்பார்கள். பாவங்கள் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே பரிமாற்றம் ஏற்படுகிறதோ, ஒருவரிலிருந்து மற்றவருக்கு வருகிறதோ என்று நாங்கள் சொல்லுகிறோமோ, இதே போல குர்ஆன் சொல்லுகிறது, ஜினாவுடைய பாவம் அப்படிப்பட்ட ஒரு பாவம். தாயிடத்தில் இருந்தால், தகப்பனிடத்தில் அந்த பாவம் இருந்தால், அது அடுத்த பரம்பரைக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு தானாக வந்துவிடும். மிக உருக்கமாக சொல்லுகிறேன், இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு போறாங்க. தகப்பன் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை மரியத்துக்கு கொடுத்தான். அந்த மரியம் பெற்றெடுத்தது இறைவன் அல்ல, அந்த மரியம் பெற்றெடுத்தது குழந்தை, அல்லாஹுடைய அடிமை. கால இன்னி அப்துல்லா,
அந்த குழந்தையை சுமந்து கொண்டு போறாங்க. அந்த குழந்தையை சுமந்து கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஊர்ல உள்ள மக்கள் என்ன சொன்னார்கள்? அந்த ஊர்வாசிகள் என்ன சொன்னார்கள்? பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அந்த மக்கள் கேட்டார்கள், யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, லக்கத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா, நீ ஒரு படுமோசமான ஒரு பாவத்தை செய்து விட்டாயே, ஒரு பாவத்தை நீ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். என்ன இது பாவம்? ஹராத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டதா? அன்புக்குரிய சகோதரே, நிறுத்தவில்லை. மரியத்தை பார்த்து ஏசி நிறுத்தவில்லை. இரண்டாவது சொன்னார்கள், மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகியா, மரியமே, உன்னுடைய தகப்பன் அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கவில்லையே, உன்னுடைய தாய் ஒரு விபச்சாரியாக இருக்கவில்லையே, இந்த பாவம் உன்னிடத்தில் எப்படி வந்தது? தாய் தகப்பனிடத்தில் இல்லாத ஒன்று உன்னிடத்தில் எப்படி வந்தது? அதனால தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக சொன்னார்கள், ஜினா என்பது ஒரு கடன். இதா ஸனைத பிகௌமின், ஒரு கூட்டத்தில் நீங்கள் 2000 திர்ஹம் பணம் கொடுத்து ஜினா செய்தால் உங்களோட குடும்பத்தில் 25% ஜினா செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே மிக கவனம். வட்டி ஒரு பாவம், அனந்தர சொத்தில் துரோகம் செய்வது பாவம், அனந்தர சொத்துக்களை எல்லாம் ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் பெண்களுக்கு மாத்திரம் பங்கு வைத்து விடுவது பாவம், தவறு, கூடாது. ஜினாவில் ஈடுபடுவது பாவம். ஜினாவுடைய சூழல் உலகத்தில் பறந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் நாங்கள் வாழ வேண்டி இருக்கிறது. எங்களை பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் பாவ மன்னிப்புக்குரிய ஒரு மாதமாக, ஒரு ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி வைப்பானாக. நாங்கள் ரமலானை அடைந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து பாவத்தின் மீது வெறுப்பையும் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.